நான் இயக்கமாகவே இருப்பேன், ஆனால் அரசியல் பேசுவேன்றது அயோக்கியதானம். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நீ என்ன சொன்னீங்க? சில பேர் வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருப்பாங்க, சீமான் மாதிரி. சில பேர் செயல்படுவாங்க, காமராஜர் மாதிரி. சிலருக்கு தெரியாமல் மறைந்திருந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறவர் தான். எப்படி எந்த பதவியிலையும் இல்லாமல் எம்எல்ஏ கவுன்சிலராக கூட இல்லாமல் இப்படி பல 100 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்தவன் ஊழல் பண்ணிட்டான்னு பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை. எதிர்கட்சி தலைவர் என்பவர் எதிரி கட்சி தலைவர் அல்ல. அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, தாவேக அமைச்சர்கள் தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியோ ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, 1 வருடம் உங்களுக்கு நான் நேரம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் வெளியிடுவேன், பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்றாரு. அவர் ஏன் 1 வருடம் எடுத்துக்கணும்? என்ன ஆடியோ ஆதாரம் இருக்கு? என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல அவர் என்னங்க, அது என்ன அமைப்பு? அரசியல் கட்சி ஆயிடுச்சு. அது இல்லை, இயக்கம் தான். அது இயக்கம் தானே. இப்போ இயக்கத்து வேலையை தானே பார்க்கணும். அரசியல் கட்சியாக மாறட்டும், அவர் அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணலாம். இப்போ நான் இயக்கமாகவே இருப்பேன், ஆனால் அரசியல் பேசுவேன்றது அயோக்கியதானம். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நீ என்ன சொன்னீங்க? 50 லட்சம் பேர் வந்தால் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? வந்தவன் கொஞ்சம் பேர் திரும்ப பிஜேபிக்கே போயிட்டான்றாங்க. அதனால் அவர் தன்னை மதிப்பிட்டு கொள்பவர், செல்ஃபா. நான் பெரிய தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2வது, ஏன் 1 வருஷம் காத்துட்டு இருக்கணும்? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக இருந்தப்போ அவர் பேரே இந்த வீடியோ ஆடியோ எடுத்துக்கிறவர் தான். இந்த ரகசியமாக திருட்டுத்தனமாக, ரகசியமானு சொல்லக்கூடாது, பிறருக்கு தெரியாமல் மறைந்திருந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறவர் தான். அந்த இது ஐடிவிங்கன்னு வச்சுருந்தாங்கல்ல, அண்ணாமலை ஆர்மியா வார் ரூம்னு வச்சுட்டு அதெல்லாம் பண்ண வேலைகள் தான் இதெல்லாம். ஸோ அது மாதிரி அந்த பழக்கத்தை இன்னும் இல்லை போல. ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குதுன்னா ஒரு எதிர்கட்சியாக ஆயிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க. நான் மரம் நடுவேன், நான் சுத்தமாக பண்ணுவேன் பீச்சைன்னா அந்த வேலையை பாருங்கள். ஏக காலத்தில் 2 குதிரையில் சவாரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு மூமெண்ட் நடத்துகிறீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் கட்சி சார்பு இல்லாமல் எல்லாரையும் திரட்டி பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது. இல்லை நான் அரசியல் கட்சினா வந்துருங்க, கோதாவில் இறங்கிடுங்க. இப்போ உங்களை பற்றியும் பேசுவாங்க எல்லாரும். அப்புறம் நீங்கள் எப்படி எந்த பதவியிலையும் இல்லாமல் எம்எல்ஏ கவுன்சிலராக கூட இல்லாமல் இப்படி பல 100 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்தீங்க? எப்படி உங்களை பாஜக மிரட்டி ஒரு 700 கோடி இப்போ திருப்பி கொடுத்துருக்கீங்க? உங்கள் மனைவி மேலே இவ்வளோ சொத்து, இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அடுத்தவன் ஊழல் பண்ணிட்டான்னு பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை, அருகதையே கிடையாது. அவரது இந்த பிளாக்மெயிலிங் பாலிடிக்ஸ் தான். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு போட்டார், அப்புறம் என்னாச்சு? அதனால் நான் அண்ணாமலையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக நான் நினைக்கல. ஓகே சார், இன்னைக்கு அதிமுக ஹவுஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, சட்டசபை வெளியே வந்திருக்க திமுக, இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வெளிநடப்பு எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு தாங்கள் எதிர்கட்சி என்பதை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கெல்லாம் திமுக தான் எதிர்கட்சி, தாவேக ஆளுங்கட்சின்றத ஒரு கருத்து உருவாயிடுச்சு. அதான உண்மையும் கூட. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் உதயநிதி தானே. அப்போ திமுக எதிர்கட்சி தாவேக ஆளுங்கட்சின்னு ஆயிடுச்சு. இப்போ ரிலவன்ஸே இல்லாமல் ஆயிட்டு இருக்காங்க அதிமுக கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த அத்தனை பேரும் ஒரே நிலையில் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு சிவி சண்முகம் இண்டிபெண்டன்ட் மாதிரி பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணி ஒன்று பேசுகிறாரு. ஸோ ஆல் இஸ் நாட் வெல் வித் ஏஐடிஎம்கே அண்டர் மிஸ்டர் எடப்பாடி. அப்போ அவருக்கு தான் இந்த அரசை எதிர்க்கிறோன்னு காட்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் திமுக பாதியை காலி பண்ணுது, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வாரம் எல்லாரும் போய் அதிமுகன்ற தாவேகாவுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் நாளுக்கு நாள் தன்னுடைய ரிலவன்ஸை இழந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை மாதிரி எதாவது பேசிகிட்டே இருந்தால் தானே. காலாட்டின் போதே தூங்கும்போது காலாட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்துட்டேன்னு தூக்கின்னு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். அது மாதிரி இப்போ அவர் ஏதாவது வாக் அவுட்டு, கவன ஈர்ப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் தானே, அவர் இருக்கிறார் சட்டமன்றத்தில், அந்த கட்சி எதிர்கட்சி, அதுவும் ஒரு எதிர்கட்சி
மற்றும் பலர்னு சொன்னார்ல விஜய், அது மாதிரி ஆல்சோ அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அமைதியாக இருந்தாங்கன்னா எதிர்கட்சி ஃபுல்லாக அட்டென்ஷனும் திமுகவுக்கு தானே வரும். அதனால இது மாதிரிலாம் செய்வாங்க, அதெல்லாம் சகஜம் தானே. இந்த சட்டமன்றம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக முதல்வரோட செயல்பாடு எப்படி இருக்கு, உதயநிதி செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் பேசல, அதிகமா முதல்வர் அவர்கள் பேசல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குங்க பேசுறதுக்கு. சில பேர் வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருப்பாங்க, ஓகே, சீமான் மாதிரி, வைகோ மாதிரி. ஆனா செயல்பாடு எதுவும் இருக்காது. சில பேர் செயல்படுவாங்க, காமராஜர் மாதிரி, அதிகம் பேச மாட்டார் ஆனா நிறைய செயல்படுவார். அது மாதிரி தான் இவர் விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு. ஓகே, அவர் எப்போ தலையிடணுமோ அப்போ தலையிடுறாரு, எப்போ பேசணுமோ அப்போ பேசுறாரு. தேவைக்கு அதிகமாக பேசுறது இல்லை, அவர் தன்னுடைய ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்படுறாரு. ஓகே, அதனால அவர் அந்த மாண்புக்கு, அந்த பதவியின் மாண்புக்கு எந்த குந்தகமும் இல்லை. ஓகே, உதயநிதி சிஎம்மா இருக்கிறாரு இப்படிலாம் பண்ணிட்டாரன்னு சொல்ல. ஆனா உதயநிதி வந்துங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி அவருடைய அந்த இது நடவடிக்கைகள் வந்து அவ்வளோ பாராட்டுற மாதிரி இல்லையா. எதிர்கட்சி தலைவர் என்பவர் எதிரி கட்சி தலைவர் அல்ல. எதிர்கட்சி தலைவர்னா ஆட்சியில் நடக்கிற தவறுகளை, முறைகேடுகளை, ஊழல்களை, ஒழுங்கீனங்களை, நிர்வாக சீர்கேடுகளை, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பேசுறது, அப்புறம் வந்து கருணாநிதின்னு சொல்லக்கூடாதுன்றது, அவங்க அப்பா வச்ச பேர், அவங்க அப்பாவுக்கு வச்ச பேர் தானே அது. கருணாநிதி என்பது கருணாநிதியே தனக்கு வச்சுக்கின பேர், அது தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி ஒரிஜினல் பேர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி சரியா இல்லைன்னு சொல்றதுக்காக அவரு தனக்கே வச்சுக்கிட்ட பேர் தான் கருணாநிதி. இப்போ அந்த பேர் தான் ரெக்கார்டில் இருக்கு, கெசட்டில் மாற்றி இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தின்றது இருக்காது. ஸோ கருணாநிதின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதையும் இவங்க எதிர்க்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பட்ட பேர் இருக்கும். விஜய்க்கு தளபதி, ஜெயலலிதாவுக்கு அம்மா, எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி தலைவர், இந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். மாற்று கட்சிக்காரங்க உங்களை எதிர்க்கிறவங்க கூட அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறதே சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுல்ல, மெச்சூரிட்டியே இல்லையா. அதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்குது, எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிஹேவியர். இதை எப்படி பாக்குறீங்க? 24 மணி நேரமும் லைவ் போகுது. திமுக அமைச்சர் ஏவா வெல்லாம் கேட்டிருப்பாரு, லைவை கட் பண்ணுங்க அப்படின்னு இருப்பாரு. அவங்க ஏன் பதறாங்க திமுக? முதல்ல 24 மணி நேரம் சட்டசபை நடக்குது. 24 மணி நேரம்னா சட்டசபை நடக்கும் போது லைவா காட்டுறாங்க, நல்லதுதான். அது அவர் சொன்னார் காட்டுவான்னு செஞ்சிட்டாரு. ஆட்சிக்கு வந்து சொன்ன சில விஷயங்களை நிறைவேற்றதில் இதுவும் ஒன்று. ஏன் இவங்க திமுக அலறாங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து அதெல்லாம் பார்த்து எடிட் பண்ணி யார் பேசுறது நல்லா இருக்கு, எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசுறது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடம் உண்டாக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் இல்லாம இப்ப பிளைனா போயிட்டு இருக்க. ஈவன் அவை குறிப்பில் இது இடம்பெறாதுன்னு சொல்றாரு இல்லையா சார், அது கூட நீங்க பார்த்துருவீங்களா லைவா இருக்கிறதால. அதனால அவங்க நினைக்கிறாங்க இது என்னடா ஒரு இதுவே இல்லாத போச்சே, முன்னால மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பார்க்குறாங்களேன்னு பயப்படுறது. அப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு தானே அர்த்தம். உங்க இறுதி கேள்வி சார். சார், இந்தியா டுடே தமிழ் சேனல் பார்த்துருப்பீங்க. சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த சேனலே தாவேக்காவோட சேனல் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் போய் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அவர் இன்டர்வியூவும் கொடுக்கல. அதில் பொதுவாகவே ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுவும் இல்லை. இந்த சேனலே தாவேக்காவோட தான் சொல்லி ஒரு அலிகேஷன் போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க அலிகேஷன்லாம் சொல்கிறீங்க? குற்றச்சாட்டு இல்லை. அதாவதுங்க, இந்தியா டுடேன்றது வந்து ஒரு மிக பழமையான ஒரு டெலிவிஷன் கம்பெனி. முதல்ல அவங்க பத்திரிகை ஆரம்பித்தாங்க, அது பல 40 வருஷமாக நடக்குது. இந்தியா டுடே வாஸ் ஏ மேகசின், வீக்லி மேகசின் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அவங்க டெலிவிஷன் ஆரம்பித்தாங்க, இந்தியா டுடே. இந்தியில் ஆஜி தக்குன்னு கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய சேனல். அதில் இப்போ முதல் முறையாக ரீஜனல் லாங்குவேஜில் இந்தியா டுடே தமிழ்னு வந்திருக்கு. அவ்வளோ பெரிய கம்பெனிங்க அது. அதை போய் எப்படி தாவேக்காதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, சொல்கிறதே இந்தியா டுடே வந்து தாவேக்கான்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கணும், இல்லை அவங்களாவது சொல்லணும். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
சார். ஆனால் முதல் முறையாக இன்னொரு லாங்குவேஜில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேற எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் வராங்க. விஜய் அவர்கள் தான் இந்தியா டுடேக்கும் அந்த சின்ன இன்டர்வியூ செஷன் மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பேசினாங்களாம் சமூக வலைதளங்களை என்ன கொண்டு வராங்கன்னா, ஓகே தாவேக்கா தான் இப்போ விஜய் அவர்களுக்கு சொந்தமாக சேனல் இல்லை, அதனால இப்போ திமுகனா கலைஞர், அதிமுகனா ஜெயா டிவின்ற மாதிரி இவங்களுக்கு தாவேகாவோட முக்கியமான சன் டிவி எதில் சேர்ப்பீங்க? அதான் சார், அதுவும் சன் டிவி அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி தாவேகா ஓன ஆரம்பிக்கல, வெற்றி சேனல் ஆரம்பிக்க முடியாது. அதனால தான் இந்தியா டுடே தமிழில் கூப்பிட்டு வந்ததே விஜய் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, பேசுகிறவங்கள போய் கேட்கல சார். அது இருந்தாலுமே அது இல்லைங்க, அது சான்ஸ் இல்லைங்க. சான்ஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய மீடியா ஹவுஸுங்க. ஓகே. இந்தியா டுடே ஏற்கனவே ஹிந்தியில் ஆஜ் தக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க, பிற மொழியில் வந்துருக்கு, இங்கிலீஷ் தவிர்த்து. தமிழ் என்பது அதிகமாக வாசகர்கள் அதிகமாக இருக்கலாம், வியூவர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சர்வே எடுத்து தானே பண்ணுவாங்க, சும்மா இதுக்காக பண்ண முடியுமா? ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக சவுத்தில் சென்னைன்றது ஒரு ப்ராமினன்ட் பிளேஸு. ரெண்டாவது விஜய் இஸ் நவ் நாட் ஓன்லி பாப்புலர் இன் இந்தியா, இது தமிழ்நாடு, த்ரூ அவுட் கண்ட்ரி இப்போ அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அவரை பற்றி நியூஸ் போட்டால் ரொம்ப சேலபிளாக இருக்கார் அவர். ஆமாம். அதனால் மேபி தமிழை அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே, இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நான் சார். இதே மாதிரி இன்னொன்று நன்றி சார்.